சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். கரங்களை தட்டி சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு நம்மை காப்பவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் நமக்காக செய்பவர் நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. என் கூட கூட எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீத பகுதி. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள்,
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றார். நீதியின் பலிகளை செலுத்தி யார் மேல் நம்பிக்கையா இருங்க? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று எங்களை பார்த்து கேட்குறாங்க, அதனால எங்களுக்கு நீங்க நன்மையை காண்பீங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லலை. அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? உன் வாழ்க்கையில் நன்மையே நடக்காதுடா அப்படின்னு சொல்றாங்களா? என்ன சொல்றாங்களா? உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை நடக்காது, உன் வாழ்க்கையில் நன்மை நீ பார்க்க மாட்ட, உனக்கு நன்மை யார் கொண்டு வந்து சேர்த்துட்டு போறாங்க, இப்போ யார் வந்து உனக்கு நல்லது நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தாவே எங்களை பார்த்து உனக்கு நல்லது நடக்காது, உனக்கு நன்மை செய்கிற மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, உனக்கு நன்மை செய்கிற தேவன் இல்லை என்று என்னை சுற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? அப்படி சொல்லி ஜெபம் பண்ண என்ன சொல்லணும்? எனக்கு நீங்க நன்மையை காட்டுங்கப்பா அப்படி தானே சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்துல? உம்முடைய முகத்தின் ஒளியை, என்ன இது? எது இல்லையோ அதை தானே கேட்கணும். உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை அதை தானே கேட்கணும் நீங்க, அதை விட்டு வேற கேட்கக்கூடாது. இல்லை, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்லிட்டு அதோட எஃபெக்ட் என்னன்றத அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் யார்? எனக்கு எதிரிகளாய் இருக்கிறார்கள், என்னை குறித்து குறை பேசுகிறார்கள், என்னை குறித்து தப்பு தப்பா பேசுறாங்க, எனக்கு நல்லதே நடக்காதுன்னு பேசுறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுல்லப்பா. எப்போ தெரியுமா? அவனுக்கு தானியம் இருக்கு, திராட்சரசம் இருக்கு, அவன் குறைவில்லாமல் சாப்பிட்றான், நல்லா இருக்கிறான், அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான். நான் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறேன், அதனால என்னை பார்த்து அவன் சொல்றான், உனக்கு நன்மையை காட்டுறது யார்? நானும் பார்த்துடுறேன், உனக்கு நல்லதே நடக்காதுன்னு சொல்றான். சொல்லிட்டு ஆனா ஆண்டவரே, அவனுக்கு தானியம் திராட்சரசமும் திரண்டு இருக்கிற போது ஒரு மகிழ்ச்சி வரல, அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீர் தந்தீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க இருதயத்தில் தரீங்க. இது எங்க நடக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்கிற போது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்னுடைய தேவை என்று ஒன்று இருக்கிறது, என்னுடைய விண்ணப்பம்னு ஒன்று இருக்கு, எனக்கு எனக்கு அநேக காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கறதுக்கு இருக்கு. நான் என்னுடைய பிரச்சனையை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைக்கணும்னா ஒரு பெரிய லிஸ்ட் போடணும். என்ன செய்யணும்? ஒரு பெரிய லிஸ்ட் போடணும். நாங்கெல்லாம் வந்து ஜப கூட்டங்கள் வைக்கிறப்போ விண்ணப்ப படிவம்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். என்ன சொல்லுவோம்? விண்ணப்ப படிவம்னு சொல்லி கேட்டு வாங்குவோம். எல்லாரும் அவங்கவுங்க விண்ணப்பத்தை எழுதி கொடுப்பாங்க. ஒரு குட்டி பேப்பர் கொடுப்போம், A4ல 4 கட் பண்ணால் அவ்வளோ இருக்கும். அதை என்ன செய்வோம்னா கொடுத்தோம்னா அதில் அவங்க பேர் எழுதி என்னுடைய விண்ணப்பம் அப்படி எழுதிருவாங்க. இந்த நைட் ப்ரேயரில் என்ன செய்வோம்னா அந்த விண்ணப்பம்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்லன்னு செய்வோம், சொல்லி சொல்லி ஜெபிப்போம். அநேக அற்புதங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அது சில நேரங்கள் என்ன நடக்க தெரியுமா? சில பேருக்கெல்லாம் அந்த பேப்பர் கொடுப்போம்ல, அந்த பேப்பர் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு பேப்பர் கேட்பாங்க. அம்மா அந்த பேப்பரை மட்டும்தான் எழுதணும், சுருக்கமாக எழுதுங்கம்மா. ஐயா என் பிரச்சனை சொல்லி தராதையா சொல்லுவாங்க. ஐயா இன்னும் ஒரே ஒரு பேப்பரையா கெஞ்சுவாங்க. அம்மா படிக்க முடியாதம்மா, எல்லாரும் படித்து ஜபிக்கணுமா, கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா. ஐயா 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 கொஞ்சம் ஒரே பேப்பர். அவங்க நம்ம பேப்பர் தரலாம், அவங்க பைபிள் எதனா துண்டு பேப்பர் அடிஷனல் சீட் எதனா இருக்கும், அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க, அவங்க விண்ணப்பத்தை எழுதிருவாங்க. அந்த 2 பேப்பரில் அடக்கிறது தான் நம்ம பிரச்சனை. சில பேருக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்க வேண்டும்னு என்ன சொல்லுவாங்க, ஒரு 7 நீட்டுவாங்க. அந்த மாதிரி நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டு சமுத்திரம் நிற்கிறப்போ, மகனே மகளே உனக்கு எதுக்காக இப்போ நான் அற்புதம் செய்யணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? பெரிய பிரச்சனை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2வது பிரச்சனை, அப்புறம் 3வது பிரச்சனை, அப்புறம் 4வது பிரச்சனை. அப்படி என்ன செய்வோம்? நம்ம கிரேட் லெவலில் வச்சுருப்போம். இதுதான் முதல்ல இது ஓஞ்சிட்டா பரவாயில்ல. இப்போ கடன் வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல பெரிய கடனாக என்ன செய்வாங்க, அதை பார்ப்போம், அதை கொடுத்து முடிச்சுட்டா போதையா, வட்டி கட்டு மாலை முடியல, வர்ற காசெல்லாம் அதுக்கே போகுது, அதை முடிச்சுட்டா என்ன செஞ்சிருவேன் நான், கொஞ்சம் போல் ஃப்ரீ ஆகிடும், அந்த சின்ன சின்ன அப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டு சமூகத்தில் உங்களுக்கு எதுக்காக நன்மை செய்யணும், மகனே மகளே என்ன நன்மை செய்யணும், பெரிய லிஸ்ட்டை போடுவோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா, என்னை சுற்றி பேசுகிறவன் பேசிட்டு தான் இருக்கிறான், ஆனால்
இதுக்கு தீர்வாக நான் எதை பார்க்கறேன் தெரியுமா? உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. உங்க முகத்தின் வெளிச்சம் மட்டும் எங்க மேல பட்டா போதும். என்ன பண்ணா போதும்? உங்க முகத்தின் வெளிச்சம் எங்க மேல பட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அது எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டாக்கி விடும். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது தாவீது தன் சொந்த குரலாக சொந்த வார்த்தையாக பேசல. அதான் இங்க விஷயமே. எப்பவுமே நாம சாதாரணமா ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையே சொல்லி பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. யாக்கோபு என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு தெரியும் தானே, அண்ணங்கிட்ட சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு அம்மா கிட்ட சொல்லி என்ன செய்யறாரு? அம்மா, எப்பா டேய் மாமா வீட்டுக்கு ஓடி போயிடுறா. என்ன செய்ய? மாமா வீட்டுக்கு ஓடி போய் அங்கே ஒரு பொண்ணை கட்டிட்டு அங்கே என்ன செஞ்சிரு வாழ்ந்துருன்னு சொன்ன உடனே இவரு மாங்குன்னு என்ன செய்யறாரு? ஓடுறாரு. கோலம் தடிமா என்ன செய்யறாராம்? ஓடுறாரு. ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி போய் ராத்திரி ஆகி தூங்குறதுக்காக என்ன செஞ்சிடறாரு? படுத்துடுறாரு. படுத்துட்டா வசனம் சொல்லுது, தலைக்கு கல் வச்சு படுத்துட்டாரா. என்ன செஞ்சாராம்? அப்ப ஆண்டவர் பேசுறார், யாக்கோபே. பெரிய தரிசனம் காட்டுறாரு. நம்ம வாசிக்கிறோம்ல, தரிசனம் காட்டுறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா என்ன செய்யறாரு? காட்டுறாரு. அப்ப கர்த்தர் மேல இருந்து பேசுறாரு. அந்த ஏணி மேல இருந்து பேசுறாரு. என்ன சொல்லி பேசுறாரு? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன், நீ சமாதானத்தோட என்ன செய்வ? திரும்பி வருவேன்னு கர்த்தர் பேசுறாரு. இந்த வார்த்தை கேட்டவுடனே உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கல்லுக்கு எண்ணெயை வார்த்து ஒரு அடையாள குறியை வச்சுட்டு என்ன செய்யறாரு? மாமா வீட்டுக்கு போறாரு. கர்த்தர் சொன்னபடியே போன இடத்துல கர்த்தர் என்ன செஞ்சார்? அபிரதமா ஆசீர்வதிச்சிட்டார். கோலும் கையுமா போன யாக்கோபு எப்படி திரும்பி வராரு? இரு பரிவாரம். எத்தனை பரிவாரம்? ஆமா, இந்த பக்கம் லேயால் பரிவாரம், இந்த பக்கம் ராகேல் பரிவாரம். ரெண்டு பக்கம் இரு பரிவாரங்களே. இப்ப நான் பாட்டு பாடுறப்ப இரு பரிவாரம் நான் பெரும் பரிவாரம்னு சொல்றேன். என்ன பரிவாரம்? எதுக்கு சண்டை? ஆண்டவரே பெரும் பரிவாரமா மாத்துங்க ஆண்டவரே. அவருக்கு இருன்னா எனக்கு பெரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு பெருக்கத்தை நீங்க தரணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. அப்படி பெரும் பரிவாரமா திரும்பி வர்றப்ப என்ன செய்யறாருன்னா, அண்ணங்காரன் 4 நாள் பிரயாணமா எதிர வந்துகிட்டு இருக்கிறார். இப்ப அவர் வர்றதுக்கு ஒரு 4 days இருக்கு கேப். எவ்வளவு கேப் இருக்கு? 4 days கேப் இருக்கு. இந்த கேப்ல என்ன செய்யறாருன்னா, இந்த விஷயத்தை யாக்கோபுக்கு சொன்னோன்னு யாக்கோபுக்கு பயம் வந்திருக்கு. ஐயோ, அன்னைக்கு ஏமாத்திட்டு போனவன் இப்ப கோவத்தோட வரானே, எனக்கு கொலை செய்ய போறானே பயத்துல என்ன செய்யறாருன்னா, தாங்கிட்டு இருக்கிற ஆடு மாடுகள் கழுதைகள் வெகுமதிகள் பணம் பொருள் என்ன செய்யறாரு? தன் வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அப்படியே பேட்சா அனுப்புறாரு. என்ன செய்யறாரு? பேட்சா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் அனுப்புறாரு. எப்பா நீ கொண்டு போய் இதை கொண்டு போய் கொடு. எங்க அண்ணனை பார்த்தீங்கன்னா இதை கொடு. யாருப்பா கொடுத்துன்னு கேட்டா அவங்க தம்பி தான் கொடுத்து விட்டாப்லன்னு சொல்லு. அவன் எப்படி இருக்கிறான்னு பாரு. அவன் இன்னும் கோபமா இருக்கான். பின்னாடி ஒரு பேட்ச் போகும். என்ன செய்யும்? அது கொஞ்சம் வெகுமதிகளை கொடுக்கும். இப்படி வெகுமதிகளை பேட்சா அனுப்புறாரு. இவரோட ஐடியா என்ன தெரியுமா? எல்லா வெகுமதிகளை வாங்குறப்ப எங்க அண்ணன் என்ன செஞ்சிருவான்? கூலாயிருவான். இந்த பிளான் படியே பேட்சா அனுப்பிட்டு அப்போ மனசுல இருக்கிற பயம் போல என்ன செய்யல? அப்போ மனசுல இருக்கிற பயம் போல எப்படியும் அண்ணன் நம்மளை கொலை பண்ணாம என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான்னு சொல்லி தன்னிடத்துல இருந்த இரு பரிவாரங்களே பிடிக்காத முதல் பரிவாரத்தை என்ன செய்யறான் மனுஷன்? வேண்டா விருப்பா கட்டின அந்த முதல் பரிவாரத்தின் கூட்டத்தை என்ன செய்யறான்? அவங்களையும் பேட்சா அனுப்புறான். அனுப்பிட்டு எல்லாரும் அனுப்பிட்டு கடைசியில் தான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பரிவாரம் இல்லை, ராகேலும் அவருடைய பிள்ளைகளும், குறிப்பா யோசேப்பு. இந்த டீமை மட்டும் கூட வச்சுக்கிட்டு எல்லாரும் அனுப்பிட்டான். கடைசியா இவங்க எல்லாரும் என் கண்ணை கொண்டு போட்டா கூட நான் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டு என்னுடைய மனைவியும் நான் செல்லமா வச்சிருக்கிற என் மகனும் என்ன செய்வான்? உயிரோட எப்படியாச்சும் பிழைச்சிருவான்னு சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு யாக்கோபு மட்டும் என்ன செய்யறான்? அப்படியே நிக்கிறார் அந்த மனுஷன். இப்ப ஆற்றை கடந்து போனோம். ஆற்றை கடந்து பயத்தோடு கடக்கிற போது திடீரென ஒரு தேவ மனுஷன் அவருக்கு எதிர்படுகிறான். எதிர்பட்டவனே கப்புனு மனுஷன் காலை பிடிச்சிட்டான். என்ன நீங்க ஆசீர்வதிச்சால என்ன செய்ய மாட்டேன், நம்மளும் இந்த ஆசீர்வதிக்காட்டி விட மாட்டேன்னு சொல்லி அவர் சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்யறோம்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. சூப்பராகலாம் பாட்டு. என்ன ஆசீர்வாதம்? ஒரு சாப்பாட்டை கஷ்டப்பட்டாரா? அவர் பெரும் பரிவாரமாக தானே போயிட்டு இருக்கிறாரு. ஆமாம் தானே? நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நான் கூட அடிக்கடிக்கு பாடுறேன்ன்றீங்களா? நான் கூட நிறைய அடி பாட்டுருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு காசே இல்லை என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னாரா? எனக்கு கடனாக இருக்க என்ன ஆசீர்வதிங்கன்னு சொன்னாரா? இல்லை. அவருக்கு தான் ஏற்கனவே சொத்து பத்து கிடக்குது. அண்ணனுக்கு தான் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்ன சொன்னார் தெரியுமா?
என்னை சமாதானத்தோடு திரும்ப வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, என் தகப்பன் வீட்டுக்கு வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க சாமி. நான் செத்து போயிட்டா என்ன செய்யறது? எங்க அண்ணன் கொலை பண்ணிடுவானே. அப்ப கர்த்தர் அவனை என்ன செய்யறார்? அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? தொடை சந்தை தொட்டார் இருக்கு. தொடை சந்தை என்ன செஞ்சாராம்? தொட்ட உடனே சுளுக்கிருச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சொல்றாரு, இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். அங்கதான் அந்த பிளஸிங்கை கொடுக்குறாரு. அந்த சத்தியத்தை வாங்கின பிறகு அவருடைய வாழ்க்கையில சரீரத்துல மாற்றம், வாழ்க்கையில மாற்றம், எல்லாம் மாற்றம். அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிளஸிங் எங்க இருந்து வாங்கினான் தெரியுமா? அவன் சொல்றான், நீங்க சொன்னீங்களே, என்னது? நீங்க சொன்னீங்களே என்ன வர பண்ணுவேன் சொன்னீங்களேன்றப்ப அதோட பவரே தனி. அந்த மாதிரி தான் தாவீது சாதாரணமா சொல்ல, உங்க முகத்தின் ஒளி எங்க மேல பிரகாசிக்க பண்ணுங்க சாதாரணமா சொல்ல. தாவீதுடைய முன்னோர்கள் எகிப்திலிருந்து அடிமைப்பட்டு வெளியே வருகிற போது, மோசே அவர்களை வழிநடத்துகிற போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையைத்தான் தாவீது என்ன செய்றார்? அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம சொல்லி ஜெபிக்கிறப்போ, சொல்லி கேட்கிறப்போ அதோட பவரே நாமளா சொந்தமா மணிக்கணக்கா பேசுறதை விட ஆண்டவர் சொன்னதை வச்சு பேசுறப்போ அதோட பவரே தனி. ராமே சொல்லுங்களேன். இதுதான் அவங்க ஆமேன். இன்னும் கொஞ்சம் சத்தமா பத்தலையே. ஹல்லேலூயா. எப்ப சொன்னாருன்னு பார்த்தா, வாங்க என் கூட எடுத்துங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என் கூட எடுத்துக்கங்க. என்னாகமத்தின் 22 வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் மோசே கூப்பிட்டு சொல்ற, மோசே, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன். என் ஜனங்களை என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்ப நேரா நான் ஆசீர்வதிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? ஏன் நேரம் ஆசீர்வதிக்க முடியாது? இப்போ ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதாம கர்த்தர் படைச்சாரா? ஆதாம கர்த்தர் படைச்சு என்ன எப்படி பிளஸ் பண்ணார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் இருக்கும். ரைட்டா? இப்போ நீங்க ஆபிரகாமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அல்லது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா, நேரடியா கர்த்தர் என்ன செய்யல. இப்ப நீங்க ஆசீர்வாதமா இருங்கள்ன்ற மாதிரி பேசல. ஆதாம் கிட்ட பேசுறப்போ அப்பவே ஆசீர்வதிக்கிறார். என்ன செய்றார்? அப்பவே ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஆபிரகாம் கிட்ட சொல்றப்போ, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். பெருகுவாய் இல்லை, பின்னாடி. ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு அர்த்தம், இப்ப இல்ல, பின்னாடின்னு அர்த்தம். ஆனா ஆதாம ஆசீர்வதிக்கிறப்ப அப்படி இல்லை. நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு அப்ப என்ன செஞ்ச அந்த பிளஸிங்ஸை அப்பவே அவங்க மேல வச்சிட்டார். காரணம் என்ன? இவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது. ஒரு கனெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அங்க அவங்களுக்கு பிரிவே வரல. அதனால நேரடியாக அந்த ஆசீர்வாதத்தை செஞ்சார், வச்சாரு. ஆனா கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அதனால ஆபிரகாமை அழைச்சி ஆபிரகாமை பாதுகாத்து அவங்க சந்ததிகளை பாதுகாத்து, என்னதான் செஞ்சாலும் தவறு செய்யறவன் என்ன செய்யறான்? கடவுளுக்கு விரோதமா செயல் செய்யறவன் என்ன செய்யறான்? இருந்துகிட்டே இருக்கிறான். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் முழுக்க எபிரேய மக்கள் முழுக்க என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப
எகிப்தில் அடிமையாயிட்டாங்க. கடவுளுக்கு அவங்க கனெக்ட் பண்றது பெரிய கஷ்டமாயிருச்சு. அதனால என்ன செஞ்சாருன்னா, எகிப்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிற போது அவர்களுக்கு ஆசாரியர்களை கர்த்தர் எழுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவங்க ஸ்ட்ரைட்டா ஆண்டுட்டு பேச முடியாது. அவங்களுக்கு இடையில பேசுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டான். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண, அவர்களை ஆசீர்வதிக்க ஒரு ஆசாரியன் இடையில தேவைப்பட்டான். அதனால தான் ஆண்டவர் நேரடியா அவங்களை ஆசீர்வதிக்காம ஆசாரியன் மூலமாக அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஸ்ட்ரைட்டா என்ன செய்ய முடியாது, ஆண்டவரால ஸ்ட்ரைட்டா பிளஸ் பண்ண முடியாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு ஆசை தான். ஆனா ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது. அவருக்கு ஆசை அதுதான். ஆனா நேரடி என்ன செய்ய முடியாது. இப்ப பண்ணலாம், அப்ப பண்ண முடியாது. ஏன்? அப்ப அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்தது. இப்ப சென்டரா இருக்கிற ஆள் யாருன்னா ஆசாரியன் தான். யாருக்கு இப்ப சென்டரா? ஆசாரியன் அவர்களை ஆசீர்வதித்தால், தீர்க்கதரிசி அவர்களை ஆசீர்வதித்தால் அது அப்படி நடக்கும். அல்லேலூயா. அதனால இப்ப என் ஜனத்தை ஆசீர்வதிப்பது எனக்கு ஆசைதான். ஆனா என்னால என்ன செய்ய முடியும், நேரடியா ஆசீர்வதிக்க முடியாது. ஆசாரியன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியன் பிளஸ் பண்ணான்னா அந்த பிளஸிங் என்ன செய்யும், அப்படியே தேவனிடத்துல வரும். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசாரியன் நியமிச்சு மோசே கிட்ட சொல்ற, தீர்க்கதரிசி சொல்றப்பா, நீ ஆரோன்ங்கிற ஆசாரிய குடும்பம் இருக்குல்ல, அவங்கள கூப்பிட்டு என் ஜனத்தை ஆசீர்வதிக்க சொல்லு. சரிங்க ஆண்டவரே சொல்றேன். ஒரு நிமிஷம், உன் இஷ்டத்துக்கு ஆசீர்வதிக்க கூடாது, நான் சொல்ற மாதிரி ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆசீர்வதிக்க கூடாது. ஏன் சொல்லு? இப்போ ஒரு பாஸ்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாஸ்டர் ஆகுது ரொம்ப கஷ்டம். நான் அப்படி நினைக்கிறேன். ஒருவேளை வளர வளர எப்படி இருக்குன்னு தெரியல. இவரெல்லாம் எப்படி இத்தனை வருஷம் தாங்கின, அப்பெல்லாம் இவ்வளோ வருஷம் எவ்வளோ தாங்கினாரு, இப்படி தாண்டி வந்தாரு தெரியல. ரொம்ப கஷ்டம். ஏன்னா சில நேரங்களில் நான் சில பேர் நல்லா நம்பிக்கிட்டு இருப்போம், இவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, அடுத்த நிலைக்கு வருவான்னு. அப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா அதான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் சண்டையா, வீட்டில் சண்டையும் ஊழித்துக்கணும், மனசு சரியில்லைன்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் நல்லா இவங்க நம்ம நம்பிக்கைக்குரிய நினைப்போம், திடீர்னு பார்த்தா அவங்க தான் நமக்கு எதிராக திரும்பிப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். இது போல நேரங்களில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிற எந்த வேதம் சொல்லுது, எல்லா ஆசாரியனும் பலவீனமானவன். எல்லா ஆசாரியனும் பலவீனமானவன். ஃபர்ஸ்ட் தன் பாவங்களுக்காக பலி செலுத்தி தான் அடுத்தவங்களுக்கே செலுத்துவானாம். அப்போ பலவீனமான ஆசாரியன், வணங்கா கழுத்துள்ள ஜனம், எடா கூட பண்ற ஜனம், இப்போ அவங்களை ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லுங்களேன்? இல்லை சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆசாரிய சாதாரண மனுஷன் தானே, உங்களுக்கு புரியாம சொல்றேன். அப்பா பாஸ்டர், சபை பாஸ்டர் சாதாரண மனுஷன் தானே. வசனம் சொல்லுது, ஆரோனே இப்படி சொல்லுமா, விக்டர் அப்பாவுக்கு பேர் இப்ப என்ன பேரு, ஆரோனே என் ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கணும்னு சொல்றார். இப்ப இவருக்கு ஆசீர்வதின்னு ஆசை தானே. ஒரு சாதாரண மனுஷன் இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு கை தூக்குறப்போ அந்த மூஞ்ச பார்த்தோன்னே, இது என்னைக்கு திருந்தி, இது என்னைக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் மனசுல வருங்கள, பெருமை வராதா? இவருக்கு வராது, எனக்கு வரும். நான் ரொம்ப மோசமானவன். சும்மா பேச்சுக்கு சொன்னேன். அப்ப ஒரு மனுஷனா இருந்து பலவீனத்தை நிமித்தம் அந்த மக்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றப்ப, ஒருவேளை ஆரோன் இவங்க பண்ற சேட்டைகளை பார்த்துட்டு கடமைக்காக பிளஸ் பண்ற கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? கடமைக்காக பிளஸ் பண்ணக்கூடாது. கடமைக்காக பிளஸ் பண்ணி யாருன்னா பண்ணியிருக்கிறீங்களா? கல்யாண வீட்டுக்கு போய், நிச்சயதார்த்தத்துக்கு போய், மஞ்சள் நீராட்டு விழாக்கு போய் கடமைக்கு யாருன்னா பிளஸ் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் அதிகமாக நடக்காது. நான் அதிகமாக சீமந்தத்தில் பார்த்துருக்கிறேன். நாத்தனாருங்களை நலங்கு வைக்க சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் தான் அதிகமாக பார்த்துருக்குறேன். எல்லாம் வைப்பாங்க, நாத்தனார் மட்டும் முறிக்கணும், ஒரு வாரமாக நிற்கும். வைமா வச்சு விடுமா, வைமான்னாக்கா இருக்கட்டுங்க, பரவாயில்ல இருக்கட்டுங்க, வைமா. எல்லாம் பார்க்குறாங்களா? வைமா. இப்போ என்ன பண்ணி ஆகணும்? பிளஸ் பண்ணி ஆகணும். என்ன பண்ணி ஆகணும்? பிளஸ் பண்ணி ஆகணும். ஆனால் மனசில் என்ன இல்லை சொல்லுங்களேன்? மனசில் என்ன இல்லை? கடந்த கால கஷ்டங்கள் இருக்கு, அதனால என்ன செய்ய முடியல, பிளஸ் பண்ண முடியல. நீங்க பார்த்துருப்பீங்களா, நான் பார்த்துருக்கிறேன். அந்த சந்தனத்தை எடுத்து அந்த முகம் என்ன செய்யாது, முகம் என்ன செய்யாது, அவங்க நேரா போகாது. இந்த மாதிரி ஆரோன் இவங்க பண்ற சேட்டைகளை பார்த்து முகத்தை காட்டாம பண்ற கூடாதுன்றதுனால தான், ராஜா நீ உன் இஷ்டத்துக்கு பண்றாத, என் ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நான் சொல்றேனோ அப்படித்தான் நீ சொல்லணும்.
நீ சொன்னேனா நான் ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே? கர்த்தர் மோசேயை நோக்கி இப்படித்தான் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாராம். வாசிங்க தொடர்ந்து. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது நீ எப்படி சொல்லணும்? இப்ப ஸ்கிரிப்ட் யார் கொடுக்கிறது? அந்த ஸ்கிரிப்ட் யார் கொடுக்கிறது? இப்படித்தான் டயலாக் இருக்கணும். யார் கொடுக்கிறது? திரும்ப யார் சத்தமா சொல்லுங்க. யார் கொடுக்கிறது? மனுஷன் இல்ல, ஆரோன் இல்ல, மோசே இல்ல, ஆண்டவரே தரார். என் ஜனத்தை நீ இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். எப்படி சொல்லி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை அப்ப கர்த்தருடைய முக பிரகாசம் உன் மேல வருதுன்னா என்ன வருது? கூடவே என்ன வருது? கிருபையா இருக்க கடவர். இத சொல்றது யாரு? அவரே தான் சொல்ற. அவரே சொல்றாரு. இப்ப என் ஜனத்துக்கு என்ன தேவை தெரியுமா? என் முகத்தின் பிரகாசம் என் ஜனங்கள் மீது விழ வேண்டும். ஆண்டவரே அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, என் முகம் வெளிச்சம் அவங்க மேல இருந்தா சோறு தானா வரும். ஆண்டவரே தண்ணி இல்ல, என் முகத்தின் வெளிச்சம் என் பிள்ளைகள் மீது இருந்தா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா. ஆண்டவரே சமாதானம் இல்ல, என் முகத்தின் பிரச்சனை அவங்க மேல இருந்தா சமாதானம். ஆண்டவர் ரொம்ப பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணாத, வரிசையா அடிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் ஓர வச்சிரு. உனக்கு தேவையானது ஒண்ணுதான். என்ன தெரியுமா? தேவனுடைய முகத்தின் பிரசன்னம். ஒரு ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பிரசன்ஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களுக்காக நீங்கள் அழவே மாட்டீங்க. உங்க பிரச்சனைகளை குறித்து பெரிய பாரப்பட மாட்டீங்க. நீங்க தேவ சமூகத்தின் பிரசன்னத்துக்குள்ள வருகிற அனுபவத்துக்கு நேராக நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தருடைய விருப்பம். இதத்தான் தாவீது பின் நாட்களில சொல்றாரு. எனக்கு பிரச்சனை நிறைய ஆண்டவரே, என்ன பார்த்தா கேவலமா பேசுறானுங்க, உனக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்றாங்க, நீ பிரச்சனையில இருக்கிறேன்னு சொல்றாங்க, உனக்கு நல்லது காட்டுறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டாங்க, உன் கடவுள் கூட வரமாட்டான்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனா நான் சொல்றேன் ஆண்டவரே, எனக்கு தேவையானது நன்மை அல்ல, எனக்கு தேவையானது உம்முடைய முகத்தின், சத்தமா சொல்லுங்க, முகத்தின் பிரகாசம். பிரச்சனைனா பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? அவர் முகத்தை பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. உங்களுக்கு புரியல ஐயா? முகத்தை பார்க்கறதுனா என்ன? அவர் முகத்தின் வெளிச்சம்னா என்ன? ஒரே ஒரு கதை சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. நீங்க பேசுறீங்க, முகன்றீங்க, பிரகாசன்றீங்க, அதுக்கு தான் கொஞ்சம் காட்டினா தானே. அதை எப்படி நான் பார்க்கறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மார்த்தாலும் மரியாளும் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியல. மார்த்தாலும் மரியாளும் சகோதரிகள். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே லாசரு இருந்தார். அந்த குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? ரொம்ப ஐக்கியமா இருந்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போறார். என்ன செய்யறாரு? அவங்க வீட்டுக்கு போறார். அங்க மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? அவங்க நிறைய சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டு, பொரியல், வறுவல், எதை செஞ்சாங்க? செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? இப்போ மார்த்தாளோட பார்வையில மரியாள் எப்படி தெரியுறா தெரியுமா? ஆண்டவரே, நான் தனியே கஷ்டப்படுறேனே, உமக்கு கவலையா இல்லையா? யாரை பார்த்து? யாரை பார்த்து? நான் தனியா கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லக்கூடாதா? ஏன் உங்களுக்கு கவலையா இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? மார்த்தாளே, மார்த்தாளே. இப்ப நீங்க படிக்கிறப்ப சகோதரி படிப்பாங்க, நீங்க பக்கத்துல கை, அவங்க தான் மார்த்தாள், பக்கத்துல கை வச்சுங்க, அப்படி பக்கத்துல அப்படி கை வச்சுக்கங்க, நீங்க படிங்க சிஸ்டர். மார்த்தாளின்னு ஆரம்பிங்க. ரெண்டு தட்டு தட்டுங்க. மார்த்தாளே, மார்த்தாளே. நீ ஒரு காரியம் இல்ல, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. எத்தனை காரியங்களை குறித்து? எத்தனை காரியங்களை குறித்து? அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அது உனக்கு கரெக்டா தெரியுது. எது கரெக்டா தெரியுது? பாத்தீங்களா பிரதர்?
என் கஷ்டம் எவ்வளவு தெரியுமா, என்னால சொல்ல. இந்த மாதிரி தான் மார்த்தாள். இந்த மாதிரி தான் மார்த்தாள். இவங்க என்ன தெரியுமா, நான் ஆண்டவருக்காகத்தானே செய்கிறேன், நான் ஆலயத்துக்குத்தானே போகிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் தானே செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஏன் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே. இப்போ மார்த்தாள் ஜெபம் தான் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன செய்யறாங்க, விண்ணப்பம் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணக்கூடாதா, அத்தனை விஷயம். ஏசு கிறிஸ்து கிட்ட மார்த்தாள் என்ன செய்யறாங்க, இப்ப விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாதா. இது மார்த்தாவோட பாருங்க எப்படி இருக்குது, அற்புதமான ஜெபம் போல தோன்றுகிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு, அப்படியே கட் பண்றார். கட் பண்ணிட்டு சொல்றாரு, மார்த்தாளே உனக்கு இது நல்ல விண்ணப்பம் போல தோணலாம், ஆனா நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற. என்ன அநேக காரியம், சாப்பாடு தான், வேற ஒண்ணும் இல்லை. சோறாக்கினுக்குறாங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க பொரியல், அந்த பக்கம் ஓடுறாங்க கூட்டு. ஏன்னா தேங்காய்னா துருவி தரக்கூடாத மரியாதை, அப்படியே சும்மா உட்காந்துக்கிறிய. ஆனா மரியாதை என்ன செஞ்சாங்களாம், எங்க உட்காந்துருந்தாங்களாம், இங்கதான் நீங்க முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. மார்த்தாள் ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள், மரியாளோ அவர் முகத்தை பார்த்தே கொண்டே இருக்கிறாள். மார்த்தாள் செய்றா, விண்ணப்பத்தை வைக்கிறா, அது அவளுக்கு திருப்தியா இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், ஜெபம் பண்றேன் அப்படி. ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஆனா மரியாள் அப்படி செய்யல. அவர் முகத்தை, நீங்க பேசுங்க பேசுங்க, உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலக்குது ஆண்டவரே. எப்படி நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஜெபம் பண்றதுல பிஸியா இருக்காங்க. எப்படி ஜெபம் பண்றதுல பிஸி, விண்ணப்பத்தை ஏற்பது. அப்புறம் ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களை என்ன செய்யறாங்க, நம்ம 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 கிட்ட குறையன்னு சொன்னா எதை சொல்றாங்க, நீ ஜெபிக்க மாட்டேங்கிற, அதனால தான் உன் வாழ்க்கையில கஷ்டம். உங்களுக்கு நீங்க உங்களை நெக்ஸ்ட் லெவல் ஆண்டு தூக்கிட்டு போன நினைக்கிறார். நெக்ஸ்ட் லெவல் அது என்ன லெவல் தெரியுமா, ஜெபிச்சு நடக்கிறது இல்ல, உட்காந்து கேட்டு நடக்கிறது. ஜப்பான்ற பேர்ல போனன்னு உட்காந்து ஆண்டவரே இப்படி ஆக்கம் ஆண்டவர், அப்படி ஆக்கம் ஆண்டவர், அப்படியே உலகத்திலிருந்து இந்தியாவுக்கு தேசத்துக்கெல்லாம் எல்லாம் மாவட்டத்துக்கு எல்லாம் பக்கத்தோட அக்கத்தோட எல்லாம் ஜெபம் பண்ணி, அப்புறம் நம்ம கதையை ஒரு பெருசா நீட்டி விட்டு எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாம் பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் பொறுமையா கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லலான்னு வெயிட் பண்ணுவார். நம்ம இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அம்மா இத வந்துட்டுமா, குழம்பு கொதிக்குதா. மரியாதை அப்படி இல்லை, என் கதை பூரா உங்களுக்கு தெரியும். மரியாதை என்ன, என் கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். என் நாவிலிருந்து சொல் பிறவாத முன்னே உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப எனக்கு என்ன தேவை தெரியுமா, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். இப்ப எதுக்கு என்ன தேவை தெரியுமா, நான் சொல்றதுலயே பிஸியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் நீ கேட்கணும்ன்றார். எத்தனை புரியுது, நான் சொல்றதே பெரிய 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 பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே காலையிலே தான் 1 மணி நேரம் பேசுறேன். என்ன செய்யற, காலையில இருந்து ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் பேசுறேன், ராத்திரினா பேசுறேன், பகல்னா பேசுறேன், தனியா போனா பேசுறேன். அப்படியே பரிசுத்தம் எனக்குள்ள பொங்குது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், பேசுறதுலயே பிஸியா இருக்கிறாங்க. ஹalleluya praise the Lord, கர்த்தாவே இதை செய்ய, மதை செய்ய, மதை செய்ய, மிதை செய்ய. ஏய், அவர் பேசுறத உட்கார்ந்து கேளு. எத்தனை புரியுது, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா, என் பிள்ளைகள் என் பிரசன்னத்திலே அமர வேண்டும், அவர் சமூகத்திலே மோசே எல்லாம் சொல்றாரு, மோசே நீ மலை மேல என் சமூகத்தில் என்ன செய், காத்திரு. என்ன செய், காத்திரு. அங்க போயிட்டு ஆண்டவர் இப்படி ஆக்கும், அந்த ஜனம் அப்படி ஆக்கும், நான் வேணா இப்படி பண்ணிட்டோமா, நான் வேணா. ஏய் வாய மூடு உட்காரு, அவ்வளவுதான் பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். 40 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு, மோசேக்கு பசியும் எடுக்கல, தாக்கமும் எடுக்கல. ஆனா நம்ம ஜெபத்துல பாத்தீங்களா, ஜெபம் பண்ணி 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 சில பேர்லாம் அது சுயநீதின்னு சொல்லுவாங்க. நான் பண்ற செயல நானே திருப்தியா இருக்கு, நான் பண்ற செயல்ல நானே திருப்தியா இருக்கு, நானே பயங்கரமா ஜெபம் பண்ணுவேனா, நானே பரிசுத்தமாகற மாதிரி ஃபீல் பண்ணுவேனா. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, நான் பேசுறது இல்ல, அவர் பேசுறத கேட்கறதா இங்க பிரச்சனையே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூட்டத்தில் உட்காந்து பிரசங்க கேட்கறது ஒரு லெவல், தனிமையில உட்காந்து கர்த்தர் சத்தத்தை கேட்கறது வேற லெவல். எப்படியா சத்தம் கேட்கும், ஒரு சத்தமா நீ கேட்காட்டி கூட பரவாயில்ல, அவர் சமூகத்துல போய் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு உம்மை நோக்கி பார்க்கின்றே
உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. ஐயோ டைம் ஆகுதே, நம்ம விண்ணப்பத்தை சொல்லணுமே, நம்ம பிரச்சனை. போ மேலே போ. ஏசையா ஸ்தோத்திரம். இப்போ நான் கேட்குறேன், இப்படி பாடிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் மனுஷனா? மனுஷனா? அவர் சகலத்தை அறிந்தவர். நீ போயிட்டு உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். சொல்லுவீங்களா? நீரே என் செல்வம், எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பணம் இல்லை, எனக்கு தேவை இருக்குது, நீங்க தான் என் செல்வம். அவன் அவன் சொல்லுங்க. நீரே என் செல்வம், சொல்லுங்க. ஒப்பற்ற என் செல்வம். மீண்டும் ஒரு முறை சேர்ந்து. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன். அப்படியே போயிடாதீங்க, வாங்க இன்னொரு 10 நிமிஷம் பேசிடலாம். என்ன விஷயம்? இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட என்ன கேட்கறதுக்குனே போவோம். பார்த்துருக்கிறீங்களா? கேட்கறதுக்குனே போவோம். சில பேர்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, அம்மா அந்த ஆண்டி வந்திருக்குது, டேய் நான் இல்லைன்னு சொல்லிடுறா, அவன் வந்தாவே எதனா கேட்பா. வீட்டில் பொருள் வச்சிருப்பா, ஆனால் செய்ய மாட்டா, நம்ம வீட்டில் வாங்கி தான் பண்ணுவா. பக்கத்து வீட்டில் பால் கேட்பா, சக்கரை கேட்பா, டீ தூள் கேட்பா, கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு நாளை போல கேட்குறா, அவன் வந்தா இல்லைன்னு சொல்லிரு. ஏன்? எப்பவுமே கேட்குற மூடு. இதே யாருன்னா கொடுக்கறதுக்கு வராங்க, எதுக்கு வராங்க? நான் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன செய்றீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு போறீங்க. அக்கா அக்கா, என்னம்மா? உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன எத்தனை பிரச்சனை, எதனா தேவையா? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். ஒன்றும் இல்லைன்னா இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன். அவங்களுக்கு புரியாது. இந்த உலகத்தில் யாருமே அப்படி வர்றதே கிடையாது. இப்போ ஆண்டவருக்கு அப்படி தானே இருக்கும். நீங்கள் நேராக போய் உட்காந்துக்கிட்டு உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உடனே ஆண்டவர் செய்வா தெரியுமா? யாருங்க? தேவத்தூர்னு கூப்பிடுவார். ஆண்டவர் வந்துட்டேன், ஆண்டவர் இந்த பாட்டு பாடுறால, இதை முடிஞ்சவனே பாறேன், 10,000 துட்டு உனக்கு கேட்பா போகிறேன். முடிஞ்சவனே பாறேன், அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது, கேட்க போகிறா போகிறேன், அந்த பாப்பா கேட்க போகிறா போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி ஆண்டவரே, நீயே பார்த்துக்குப்பா. ஆண்டவர் சொல்லி நீ பார்த்துக்குப்பா, ஏன்னா ரெகுலராக எத்தனை ப்ரேயர் அவங்களுக்கு, அதனால் பாட்டெல்லாம் பலமாக இருக்கும். அடுத்து என்ன வரும்? இப்போ உம்மை நோக்கி பார்க்கிறேன்னு முடிஞ்சிச்சு, சமூகத்தில் வந்து முடிஞ்சிட்டு அடுத்த சரணம் என்ன தெரியுமா வருது? அவர் பார்க்குறாரு, முடிய போகுது, நீரே என் செல்வம். என்னடாது? அப்போ உனக்கு வேற எந்த செல்வம்? நீங்கள் தான் என் செல்வம். வேற என்ன வேணும்? ஒன்றும் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் தான் வேணும். நானா? நீங்கள் நல்லா கவனிங்களேன். யாரா நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்களே, சொந்தக்கார வீட்டுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கிட்ட நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் பேசிட்டு சொல்லுவீங்க, எதுக்கு வந்தீங்க? சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆமாம், சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். அந்த கேட்குறவங்க மனசு எப்படி குளிரும்? நீங்கள் எதுவுமே கேட்கல,
கேட்குற மனுஷன் எப்படி குளிரும். அடுத்தவங்க இருந்தால் கேட்பாங்க, எப்படி வந்தீங்க, பஸ்ஸில் வந்தீங்களா ஆட்டோவில் வந்தீங்களா? பஸ்ஸில் தான் வந்தோம். பஸ் பேரில் வச்சுன்னு இருக்கிறியா? போயிடுவேன், நேரத்தோடு போயிடுவேன், பார்த்துப்போ. அப்படி கிளம்போது ஒரு நிமிஷம் இல்லை, இந்த மிளகா கொஞ்சம் அரைச்சேன், ஏமா அந்த மிளகா கொஞ்சம் தந்துக்குள்ளே கொடுத்து அனுப்பேன். நீ கேட்காமே கிடைக்கிற ஒரு மெத்தட் இது. எதுக்கு, எப்போ அது? நீ தேவைக்காக உட்கார்றப்பில்ல, நீங்கள் தான் ஆண்டவர். அதான் அப்பா ஒரு பாட்டு பாடிருப்பார், வெஸ்லி அப்பா. எப்படி என்ன பாட்டு பாடிருப்பார்? என் தேவையை சொல்லி இதெல்லாம் ப்ரெசன்ஸுக்குள்ளே போகிறவங்களுக்கு வர மைண்டு. பிரசன்னத்துக்குள்ளே போகிறவங்களாம் பேசினே இருக்க மாட்டாங்க. எப்போ பாரு நீங்கள் பாருங்களேன், நிறைய பேர் ப்ரெசன்ஸுக்குள்ளே முதல்ல போகிறவங்களாம் பண்ணுற வேலை எதுனா பாட்டு தான் எழுதுவாங்க. உள்ளே போகிற என்ன செய்வாங்க, பாட்டாக எழுதுவாங்க. அவங்களுக்கு 1000 தேவை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம பேசி 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 டயர்டான காலம் போட்டோம். பேசிட்டு நாமளே திருப்பி, அப்பா இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், அதெல்லாம் வரும். இன்னைக்கு 3 மணி நேரம். அதெல்லாம் எல்கேஜி. அதெல்லாம் எவ்வளோ பேசுறது எல்கேஜி. நம்மளுக்காக பேச எல்கேஜி. பிறருக்காக பேசுகிறோம் பாருங்க, அது யூகேஜி. உடனே பிறருக்கான ஒரு டிகிரியா இருக்குமா? நீங்க டிகிரி லெவலுக்கு வரணும், பிஜி யூஜி வரணும்னா எங்க வரணும்? யூஜி பிஜி வரணும். எங்க வரணும்? அவர் பிரசன்ஸ்ல உட்காரணும். வெளியிருந்து பார்க்கல எப்படிமா இருக்கும்? நான் ஜப்பான்ட்டு பாட்டுங்கிறப்ப ஜப்பான் பண்ணுதா பாரு. இந்த இதுதான் மாஸ்டர் லெவல், இதுதான் போஸ்ட் கிராஜுவேட். போஸ்ட் கிராஜுவேட் என்ன? மோசே போஸ்ட் கிராஜுவேட் போயிட்டு உட்காந்துட்டாரு மாலையில் அமைதியா. நீங்க பேசுங்க, நான் கேட்க. யோபு வள 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 வளன்னு பேசிட்டு இருந்தார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தார், வள 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 வளன்னு பேசிட்டே இருந்தார். கடைசியில் ஆண்டவரை இறங்கி வந்து, நீ அவ்வளவு பெரிய அறிவாளியா? இப்பொழுதும் இடையை கட்டி கொண்டு என்ன செய், உட்காரு. உடனே யோபு சொல்றாரு, நீசனான நான் என் வாயை திறந்துட்ட ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, அடியேன் கேட்கிறேன். அப்போ எது உச்ச நிலை சொல்லுங்க? எது உச்ச நிலை? கேட்கிறது. அதுதான் பிரசன்ஸ்க்குள்ள வர்றது, சமூகத்துக்குள்ள வர்றது. நீங்க அந்த நிலைக்கு போனீங்கன்னா உங்க தேவைகள்லாம் ஒரு தூச போல பார்ப்பீங்க. தேவனுடைய பிரம்மாண்டம் என்கிற ஒரு பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய சமூகத்துக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ற ஆளா நீங்க இருப்பீங்கன்னா உங்க தேவையை திரும்பி பார்க்குறப்போ வெஸ்லி ஐயா பண்ண மாதிரி தான் பாடுவீங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான் ராஜா, நீங்க தான். இது மாஸ்டர் லெவல். பக்கத்தில் கை சொல்லுங்க, எல்கேஜியா போஸ்ட் கிராஜுவேட்டா? எத்தனை பேர் அந்த லெவலுக்கு போக ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நிறைய ஆம்பளைங்க இந்த லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபமே பண்ண மாட்டேங்கிறாரு ஐயா. என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? ஜெபமே பண்ண மாட்டேன். ஆண்கள் ஜெபம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? ஒரு வார்த்தை வாயில வராது. அவன் மனம் மட்டும் என்ன செய்யும்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய ஆண்கள் எப்படி அவங்க வாழ்க்கை ஓடுது, நம்மள மாதிரி ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பேசுறதை விட அதிகமாக கேட்குறாங்க. கம்முன்னு இருப்பாங்க ஜெபத்தில். என்ன பண்ணாங்க? நீங்களாம் பயங்கர ஃபயரா ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆனால் அமைதியாக இருப்பாங்க. அவங்க ஆழ் மனசுல எங்கே போயிருப்பாங்க? இப்போ பிரசன்ஸ்குள்ள போயிருப்பாங்க. நான் விசுவாசி சொல்றோமா, கையை தட்டி விட்டுருங்கப்பா ஒரு வாட்டி. அல்லேலூயா. அதுதான் நெக்ஸ்ட் லெவல். தாவீது அதை புரிஞ்சு வச்சிருந்தார். தாவீது கர்த்தர் சொன்னாரு, அதை என்ன செய்யறாரு? எனக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன சுத்தி என்ன செய்யறான்? நீ நல்லாவே வரமாட்டாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவரே, இந்த பிரச்சனையெல்லாம் நான் அடுக்க ஆரம்பிச்சா என்ன செய்யாது? போதாது, இடம் போதாது. யோவான் ஸ்நானகர் சொல்றாருல, இயேசு கிறிஸ்து செய்த அநேகம் அற்புதங்கள் உண்டு, எழுதினால் உலகமே போதாது. அந்த மாதிரி நம்ம பிரச்சனையை சொன்னா உலகமே சொல்ல ஆரம்பிச்சு வச்சுங்களேன். சில பேர் நைஸா சொறிவாங்க, அம்மா பேச ஆரம்பிச்சிட்டா வந்துட்டு போயிடலாம், பேசினே இருப்பா. அந்த மாதிரி அந்த பிரசன்ஸ்குள்ள ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிரு, ஆண்டவர் என் தேவையை பேசிட்டே தான் நீங்க துக்கமாயிருவீங்க. என்ன ஆயிருவீங்க? எனக்கு இது ஆண்டவரே, அது ஆண்டவரே. சில பேர்லாம் அப்படியே சூப்பரா வர்ணிப்பாங்க ஆண்டவர்கிட்ட. சொல்லு ஆண்டவர் பாப்பாரு, நீ இவ்வளோ ஃபீல் பண்ற, இன்னும் எனக்கு நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணும். வேலையில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வியாதி, இடுப்பு வலி, முட்டு வலி, முழங்கால் வலி, அஜீரணம், கை கால் குடைச்சல், இது எல்லாம் அவர் சொல்லி தான் தெரியணுமா? சொல்லுங்களேன், சொல்லி தான் தெரியும் நினைக்கிறீங்களா? ஜெபம் என்ன தெரியுமா? தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக பரிந்து பேசுகிற ஸ்தானாபதிகளாக நாம் இருக்கிறோம். தேவராஜ்யத்தின் புத்திரர்.
இப்போ தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு, பிசாசுனுடைய ராஜ்யம் உடைவதற்கு நாம இங்கிருந்து என்ன செய்யணும்? இங்கிருந்து பிரேயர் கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க வாங்க, உங்க ராஜ்யத்தை இங்க கட்டுங்க சொன்னோம். தட் இஸ் பிரேயர். என் தேவைகளை பற்றி பேசுவது பிரேயர் அல்ல. என் தேவைகளை குறித்து அவருக்கு எல்லாமே தெரியும். என் தேவையை நான் வர்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அடுத்த நிலையில போற புள்ளை தான் நம்ம என்ன செய்யணும்? அவர் பேசுறத கேட்டாதானே நான் என்ன செய்யணும்னு தெரியும். சில பேர் ஊழியம் பண்ணணும்னு ஆசை. நிறைய பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா, ஊழியம் பண்றது தகுதி அதிகமா ஜபிக்கிறது. எஸ், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அடுத்த நிலை இருக்கிறது. ஊழியம் செய்ய விரும்புகிற பிள்ளைகள் பேசுவதை விட தேவ பிரசன்னத்திலே அமருவது தான் முக்கியம். பேசினே இருக்கிறது கிடையாது. முட்டில நின்று பேசுறது, நடந்துக்கினே பேசுறது, பாஸ்டிங் போட்டு பேசுறது. ஒரு நாள் பாஸ்டிங், 2 நாள் பாஸ்டிங், 3 நாள் பாஸ்டிங். பிரசன்ஸ்ல அமைதியா உட்கார்ந்தா பேசிட்டு பேசிக்கினே இருந்தா புரியுது. என்னயா இது விசுவாசிகளுக்கான பிரசங்கம் இல்ல, ஊழியருக்கான பிரசங்கம். ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அந்த இடத்துக்கு நாம நகர போறோம். கைகளை தட்டி உற்சாகமா விரும்புறவங்க சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆமென். அதுதான் அடுத்த நிலை. மரியாள் அமைதியா உட்கார்ந்துட்டா. அந்த இடத்துக்கு போய் எப்படிமா இருக்கும்? மார்த்தாள் ஓடி 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 டயர்டா இருக்கும். மரியாள் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். ரெடி? இப்போ மார்த்தாள் என்ன செய்றாங்க? இப்போ மார்த்தாள் மரியாள், சரியா? மார்த்தாள் ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். மார்த்தாள், ஹalleluya, praise the Lord. ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் நீரப்பா. நீர் இப்படியப்பா அப்படியப்பா அப்படியே பேசிட்டே இருக்கிறப்பா. ஆண்டவரே கொஞ்சம் நிப்பாட்டாங்க, நான் பேசுவேன். ரொம்ப நேரம் பேசினே இருக்கிற மார்த்தாள், உமக்கு கவலையா இல்லையா? எவ்வளவு நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றப்போ மரியாள் மட்டும் போய் உட்கார்ந்துக்கிட்டு, பேசுங்க பேசுங்க பேசுங்க, வேற பேசு பேசுங்க பேசுங்க, உங்களை பார்த்துனே இருக்கலாமான்னு இருக்குது ஆண்டவரே. இப்ப மரியாளோட மனசு என்ன தெரியுமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் இல்லாமல் வாழ்கிறேன். அம்மா மார்த்தாள், அம்மா சோறு நாக்குனாதான் உனக்கு, இல்ல மத்தியான பட்னி. பசி எடுக்கல ஆண்டவரே. மோசே சோறு, பசி எடுக்கல ஆண்டவரே. டேய் 10 நாள் ஆயிடுச்சுடா, பசி எடுக்கல ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க. நீங்க பேசுங்கப்பா, நான் கம்முன்னு உட்காந்து வேலை செய்றேன். நான் இதை கேட்கிறேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எங்களுக்கு பண்ணுங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹalleluya. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹalleluya. இப்ப எத்தனை பேருக்கு இது பிடிக்குது? ஆஹா, இப்படி ஒரு வழி தெரியாம போச்சே. நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்குது ஐயா, குறிப்புங்க கொடுத்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணிக்கினே இருப்பேன். எதுவுமே தெரியலையா? நீ ஸ்ட்ரெயிட்டா போஸ்ட் கிராஜுவேட் வந்துரு, அவர் சமூகத்தில் உட்காந்துக்க, மனசை திறந்து அவரை புகழ்ந்து பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். சில பேருக்கு அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளணும் ஐயா நான் ஆசைப்படுறேன். அது பயங்கரமான பரபரப்பில் கைத்தட்டி வர்றதில்லை. வீட்டிலே அந்நிய பாஷை பெறுவீங்க பாருங்க. ஆவின் அபிஷேகத்தோட நிறைவே நீங்கள் பார்ப்பீங்க. வெரி சிம்பிள். அப்படி சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அந்த பிரசன்னத்தை நீங்கள் தேடுற ஆண்டவரே என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன். ஒருத்தர் தினமும் வரான், ஐயா ஒரு 10 ரூபா செலவு கொடுங்களேன், ஐயா ஒரு 10 ரூபா செலவு கொடுங்களேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறவன் கடைசியாக ஒரு நாள் வந்து ஐயான்னு கூப்பிட்டோன்னே அவர் 10 ரூபா பாயில இருப்பா. ஐயா ஒன்றும் இல்லையா, இருக்குப்பா பார்க்குற மாதிரி. இல்லை இல்லை இல்லை, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்?
ஏய் காசுக்கு வரலையா? அரிசி பருப்பு இல்லையா? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? அவருக்கு ஒன்றும் புரியாது. என்ன விஷயம் சொல்லு. வா சரி வா உட்காரு, வா ராஜா உட்காரு. என்ன விஷயம்? இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன புரியல எனக்கு, எதனா பேசுங்களா, கேட்டு போகலான்னு வந்தேன். வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஜனங்க நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர் படகில் ஏறி அக்கறைக்கு வரத்துக்குள்ள மக்கள் கால்நடையாய் ஓடி வந்து திரண்டு நின்றார்களாம். வசனம் சொல்லுது, அவர் வாயிலிருந்து வருகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். அவர் பேச விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 3 நாளா பார்த்தாங்க போது ஒண்ணுமே புரியல. 3 நாள் சாப்பிடாம இருந்தாங்களா? சாப்பிட்டுக்கினே கேட்டாங்களா? 3 நாள் ஆச்சான். அவர் பேசுறது கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கேட்டு முடிச்சு பார்த்தா சரி கிளம்புங்கண்ணா கிளம்புங்களா, எல்லாம் கிளம்புறான். என் பிள்ளைங்க பசியோடு போங்க, வா வா. யாரும் சோறு கேட்கல, யாரும் என்ன செய்யல. கன்வென்ஷன் கூட்டணும் வச்சுக்கிறீங்க, ஒரு சோறு போட தெரியாது இந்த பாஸ்டருக்கு, ஒரு டீ காப்பி கொடுக்க தெரியாது. வரவங்க வார்த்தையை கேட்க வந்தாங்களா, முடிஞ்ச என்ன செய்வாங்க, கிளம்பி போயிட்டே இருப்பா. வார்த்தையை கேட்க வந்த பிள்ளைகளை பசியா அனுப்புற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்ல. நிப்பாட்டி என்ன செய்யறாரு, என் பிள்ளைக்கு உணவு குடியா, நான் பேசுற வார்த்தையை கேட்கிற என் பிள்ளை பசியோட என்ன செய்யாத, அனுப்பாத. பல பேர் கேட்டு 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 டயர்டாகி நான் எவ்வளவு கேட்டாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார். நீ உட்கார்ந்து கேளு, நீ கேட்கறதுலயே குறியா இருக்காத, என்ன செய்யாத, கேட்கறதுலயே குறியா இருக்காத, கேட்கறதுல கொஞ்சம் குறியாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல சகோதரி, சகோதரி நீங்க சகோதரின்னு சொல்லிட்டு போறீங்க, கோச்சிக்கு போறாங்க. சகோதரி, அம்மா, தாயே, கேட்கறதுலயே குறியா இருக்காதம்மா, உட்காந்து கொஞ்சம் கேட்கறதுல குறியா இருங்கம்மா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப 0 லெவல்ல இருக்கிறேன், ஆனா ஜெபம் பண்ணதே இல்லையா? பிரச்சனையே இல்லை, நீ எல்லாம் ஃப்ரெஷ் ஸ்ட்ரைட்டா போஸ்ட் கிராஜுவேட் போயிடலாம். உட்காந்துக்க, பாட்டா பாடு. என்ன செய், 1 மணி நேரம் பாட்டா பாடு. கொஞ்சம் லைட்டா இருக்கும். 2வது நாள் 1 மணி நேரம் பாட்டா பாடு. 3வது நாள் 1 மணி நேரம் பாட்டா பாடு. ஆனா நான் சொல்றேன், 1 நாள் 2 நாள்லயே என்ன செஞ்சிடும், கர்த்தரோட பிரசனத்தை என்ன செய்வீங்க, இந்த உலகத்தின் செந்திலிருந்து விடுபட்டு வெளியே வருவீங்க. முதல்ல நீங்க போறப்போ ஒரு மைண்டோட போகணும். இந்த பாட்டை பாடிட்டு நான் இதை ஜெபிக்க போறேன். ஒரு நோக்கம் இல்லை, உங்க சமூகத்துல உட்காருவேன், உண்மை புகழ்ந்து பாடுவேன். தட்ஸ் எனஃப். அது போதும். நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு நோக்கமும் இல்லாமல் தேவ சமூகத்துல உட்கார்ற பிள்ளையா நீங்க இருந்தா அடுத்த 10-15வது நிமிஷத்துல தேவ பிரசன்னம் உங்க மேல பனியை போல இறங்குறத உங்களால உணர முடியும். அல்லேலூயா. அப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஐயா நான் ஜெபம் பண்ணா என் மைண்ட் இங்க போகுது, அங்க போகுது, அங்க போகுது. இயேசு நாமத்துல பிசாசை கட்டறேன். ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் விட்டுரு. விண்ணப்பங்கள் குறிப்புகள் செய், ஓரம் வச்சிரு. பாட்டா பாடு, பாட்டா பாடிக்கிட்டு இருக்கு. 1 மணி நேரம் பாடி பாருங்க. எந்த எதிர்பார்ப்பும் எந்த கேள்விகளும் இல்லாமல் நீ கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்தா தேவ பிரசன்னம் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஹா, முதல் முறையா என் பிள்ளை எந்த ஒரு விண்ணப்பமும் இல்லாம நான் தான் வேணும், என் சமூகம் தான் வேணும், என் பிள்ளை வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப பாரு என் பிள்ளை எப்படி நிரப்ப போற, கர்த்தரே பொங்கிடுவார். அப்படி ராமே சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க சத்தமா, இன்னும் சத்தமா, முடிக்க போறதுனால சத்தமா. அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் தாண்டி விட்டது. ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிப்போமா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நிக்கலாம். ஜீசஸ் ஹalleluya, ஹalleluya. மானீரே என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் அன்பனானீரே. எப்படி சேர்ந்து பாடுவீங்க? என் தஞ்சமானீரே, ஒரதலதலமா, என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் எத்தனை பேர் ஒரு சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்க? உங்க பிரசன்னத்தில். ஆமாண்டவரே, உங்களுடைய சமூகத்துல வந்து உட்கார போறேன். உங்களுடைய பிரசன்னத்துல நிறைய போராண்டவரே. உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க
சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Thank you Lord. எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நிச்சயமாகவே ஆவியானவர் உன்னோடு பேசியிருக்கிறார். உன்னுடைய ஆவியில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ பார்க்கிற, ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ பார்க்கிற. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், தேவ வார்த்தை உன்னை நோக்கி தான் வருது, மகனே மகளே. இந்த 2024 நீ குழந்தையாக இருக்கிற ஆண்டல்ல, நீ கர்த்தருக்காக எழும்பி பணி செய்கிற ஆண்டு. இதோ கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்து அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை தேவ சமூகத்திலே கொண்டு வருகிற, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கொண்டு வருகிற விசேஷித்த பாத்திரமாக நீ வளர்வதற்காக கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? ரமல துரவோ ஷபரபலத உரகலதனம ஷத்தலதியதனம. அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, என்னை அவங்க இப்படி பேசுறாங்க, என்ன அவங்க அப்படி பேசுறாங்க, என் வாழ்க்கையை ஏளனமா பார்க்கறாங்கன்னு சொல்லி நீ கேள்விகளோடு வந்தாயா? கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்தது. அவங்க 1000 பேசட்டும், தேவையானது ஒன்றே, அவர் சமூகத்திலே அமர்ந்து அவருடைய முகத்தின் பிரசன்னத்தில் நீ நிறைவது மட்டும்தான். அது உன் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றும். அது உன் இதயத்தை, கனத்தை இதயத்தை இலகுவாக்கி பறக்க செய்யும். நீ காணாத சமாதானத்தை காண்பாய், நீ காணாத சந்தோஷத்தை காண்பாய். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை கர்த்தர் உன் இருதயத்திலே தந்து உன்னை நடத்த வல்லவர், உன்னை காக்க வல்லவர். அந்த நல்ல ஆண்டவருக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எஸ் லார்ட், ஆமென், ஆமென், ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. Thank you Jesus. மமாலா துராபா ஹந்தரதியாத. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை புகழ்ந்துவேன். அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை வந்திருக்கிறாங்க. விசேஷமா இவ்வளவு தூரம் பிரியாணப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. உங்க கருத்தினால நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஊழியமும் அவங்க பிள்ளைகளும் உயரவும் வளரவும் வாழவும் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. ஜெயிப்போம், வெற்றி உள்ள வாழ்க்கை செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை சேர்ந்து நாம் எல்லாரும் நாம் சொல்லுவதற்கு முன்னாடி ஒரு ஜெபம் மட்டும் நான் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போது கொண்டு வந்த மக்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தாரா, தேங்க்ஸ். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த பரலோக தந்தையே, இந்த நாளில் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் எங்கள் வாழ்க்கையை செய்து கொடுத்ததுக்காக நன்றி. குடும்பமாய் வந்து ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியா செய்த இந்த மகத்துவமான அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மக்கள் கடந்து வந்து வீட்டுக்கு போகும்போது தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ மனமகிழ்ச்சி அவர் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தை, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆசீர்வாதம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட
செய்தி கொடுத்த தாசனோடு கூட இந்த பெந்து கலந்து கொண்ட